மகாவிஷ்ணு இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் மிக முக்கியமான ஒரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு பெயர் தான். மகாவிஷ்ணு பேரை கேட்குறதுக்கே நல்லா இருக்கேப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலில் அதுவும் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியார் மண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரசியலுக்கு எதிரான ஒரு அரசியலாக இந்த மகாவிஷ்ணுனுடைய இந்த டாக் அப்படிங்கிறது இருக்குது. ஒன்றுமே இல்லை, ஒரு அரசாங்க பள்ளியில் இன்ட்ரோ போட மறந்துட்டோம் பாருங்க. இது தமிழ் பக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். இந்த அரசியல் சதுரங்கத்தில் இது மதம் சார்ந்தோ ஜாதி சார்ந்தோ இல்லை தனி கட்சி சார்ந்த பதிவு கிடையாது. தயவு செஞ்சு அந்த கண்ணோட்டத்தில் பார்க்காதீங்க. இங்கே எல்லா கண்ணோட்டத்தையும் கொண்டு வந்து மனிதர்கள் சார்பாக இருக்கக்கூடிய ஒரு பதிவு தான் இந்த பதிவு. ஸோ இந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன் வச்சிருக்கிறவர் அரசாங்க பள்ளியில் அவர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருக்கார் போல். அவர் ஸ்பீச் பண்ணுறதுக்காக அழைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த அழைப்பு அப்படிங்கிறதுல யாருடைய பேர்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாவிஷ்ணு ஃபவுண்டேஷனுடைய அந்த ஃபவுண்டர் மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு பேர் அவர் சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு. அவர் வந்தது மட்டும் இல்லாமல் இவர் அன்பில் மகேஷ் அவர்கள் கூட புகைப்படம் எடுத்துக்கொண்டார் அப்படின்னும் இன்னும் சில அமைச்சர்கள் கூடலாம் புகைப்படம் எடுத்து அந்த புகைப்படம் எல்லாமே இன்றைக்கி வைரலாக பேசப்பட்டு வருகிறது. பேசுகிறாரு. பேசும்போது திருமூலர் என்ன சொல்லியிருக்காரு, கரெக்டாக சொல்லப்போனால் திருக்குறளில் என்ன மாதிரியான வினைகள் செய்ய வேண்டும், ஊழ்வினைனா என்ன, ஸோ இந்த ஊழ்வினை அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாவம் செய்யணும் புண்ணியம் செய்யணும் அப்படின்னு சொல்கிற அந்த கருத்துக்கெல்லாம் வரும்போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது சில மனிதர்களை அங்கே என்ன செய்ய வைக்குது, கோபமடைய வைக்குது. குறிப்பாக நீங்கள் போன பிறவியில் செய்த பாவம் தான் இந்த பிறவியில் உங்களுக்கு கை இல்லாமல் கால் இல்லாமல் அப்படிலாம் சொல்லி அந்த வார்த்தையை சொல்லும்போது அது இல்லாத ஒரு நபருக்கு எவ்வளோ பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தும். பார்வையற்ற ஒரு ஆசிரியர் அங்கே இருக்கார். அப்போ பார்வையற்ற ஆசிரியர் அதை தடுக்கிறார். தமிழ் ஆசிரியர் தடுக்கிறார். நீங்கள் சொல்கிறது தவறு, இப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இது ஆன்மீகம் மாதிரி போகுது, மோட்டிவேஷன் மாதிரி இல்லை, ஸோ இதை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னே மகாவிஷ்ணு அந்த ஸ்டேஜில் சண்டை போடுறாரு. என்ன சண்டை போடுறாரு அப்படின்னா டிபேட் பண்ணுங்கள், நீங்கள் நீ பேச கூப்பிட்ருக்கீங்கன்னா நான் இதை விட நிறைய பேசுவேன், இன்னும் நிறைய பேசிக்கிட்டே தான் இருப்பேன், ஸோ அப்படின்னு சொல்லி அது ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டாக போகும்போது மறுபடியும் மகாவிஷ்ணு அப்படிங்கிறவரோட இந்த ஸ்பீச் ஒரு 11 நிமிஷம் ஸ்பீச் நானும் கேட்டாங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத. அப்போ திருமூலர் அவர்கள் சொன்னதும் சிலப்பதிகாரம் இன்னும் சில விஷயங்கள் அதே மாதிரி என்னென்ன புனிதங்கள் இருந்தது அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது ஒரு 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 மந்திரத்தை சொன்னால் நம்ம இங்கேருந்து அங்கே பறந்துடுவோம், ஒரு மந்திரத்தை சொன்னால் தீ வந்துடும் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடியது திருக்குறள் மட்டும் கிடையாது, திருமூலர் அவர் சொன்னது மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி சில பிற்போக்குத்தனங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளாலையும் உணர முடியுது. இது மந்திரம் இருக்கா இல்லையா, இந்த மந்திரங்கள்லாம் சாத்தியமா அப்படிங்கிறத இன்னும் நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியலை. அது மூதாதையர்கள் செய்தார்கள் அப்படின்னு சொல்லும்போதோ இல்லாட்டி பல ஹாலிவுட் படத்தில் ஈவன் நம்ம பார்க்கக்கூடிய பல ஹாலிவுட் படத்துலையும் இதே மாதிரி ஒரு மந்திரம் போடுறது அப்படிங்கிறதெல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் அது சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் ஆயிருச்சா அப்படின்னு கேட்டால் அதற்கான தரவுகள் நம்மிடம் இல்லை. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தரவுகள் இல்லை அப்படின்னு சொல்லியே நம்ம மாணவர்கள்ட்ட சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குமே தவிர இது சாத்தியம் இதெல்லாம் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மேம்போக்காக சொல்கிறத விட இதுக்கான ஆய்வுகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்துருக்க வேண்டுமாக இருந்தது. ஸோ இதே மாதிரியான பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் அது முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீகத்தின் பேஸாக இருந்தது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. யார் இந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிறத இன்னைக்கு ட்விட்டர்லேருந்து எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய பழைய வீடியோக்கள், அவர் இந்த கலக்கப்போவது யார் அப்படிங்கிறதெல்லாம் பங்கெடுத்த பழைய வீடியோக்கள், அதன் பிறகு அவருக்கு பெயர் மகாவிஷ்ணு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால் எங்கள் அம்மா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எங்கள் அம்மா ஒரு கோயிலுக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க, குடுகுடுப்புக்காரங்க ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க வந்தபோது உங்கள் வயிற்றில் இருக்கிறது ஆண் தான், அந்த ஆண் பிறக்குமானால் அது ஒரு மகாவிஷ்ணுவினுடைய ஒரு 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 உருவமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, அப்படி பிறந்துச்சுன்னா எனக்கு ஒரு சாரி வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதாகும். அதனால் மகாவிஷ்ணுவினுடைய ஏதாவது ஒரு அவதாரத்தினுடைய பெயர் வைப்பதற்கு பதிலாக மகாவிஷ்ணுனே பெயர் வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த கதையும் நம்ம இங்கே கேட்டோம். இந்த கதைக்கும் ஸ்டாலின் கதைக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தா எந்த வித்தியாசமும் கிடையாது. இதே மாதிரியான அது ஒரு கதை. ஸோ இரண்டுமே கதைகள்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிற்போக்குத்தனம் பயிற்றுவிக்கப்படுகிறது. அந்த பிற்போக்குத்தனம் எதன் வழியாக பயிற்றுவிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசாங்க பள்ளிகள் வழியாக பயிற்றுவிக்கப்படுகிறது. உடனே எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா டேக் ஆட் பண்ணுறாங்க, அன்பில் மகேஷ் அவர்கள் ரிசைன் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்காது, இப்படி ஆன்மீக சொற்பொழிவார்கள் இங்கே பேசியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அன்பில் மகேஷ் அவர்களுக்கு எதிரான ஒரு கருத்தாக இங்கே பல விஷயங்கள் பேசப்பட்டு வருகிறது. பொதுவாகவே அன்பில் மகேஷ் அவர்களுக்கு 2 விதமான எதிரிகள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஒன்று, அன்பில் மகேஷ் அப்படிங்கிறவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நெருங்கிய நண்பர், அவருடைய உறவினர், அதனால் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு இப்படி ஒரு போஸ்டிங் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும், அன்பில் மகேஷுக்கு பதிலாக சீனியர்ஸு கொஞ்சம் பேர் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களுடைய மகன்களை அந்த போஸ்ட்டில் போடணும் அப்படின்னு சொல்கிற அந்த கழகமும் எங்கே இருக்குது, இந்த கழகத்துக்குள்ளே இருக்குது.
ஸோ இந்த 2 பிரச்சனைகள் நடுவில் அன்பில் மகேஷ் அவர்கள் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர்கள் மகாவிஷ்ணுடைய பழைய போஸ்ட்லாம் எடுத்து பார்த்து, நான் ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு, தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த உடன்பாடும் கிடையாது. கடவுள் இருக்கார் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கள நம்பலாம். நான் தான் கடவுளுடைய மறு உருவம் அப்படின்னு சொல்கிறவனை நான் சுத்தமாக நம்புறதே கிடையாது, அது எந்த காலமாக இருந்தாலும் சரி. அப்போ இந்த இடத்துல மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசியிருந்தார் அப்படின்னாலோ, இல்லை திருமூலர் மற்றும் மேற்கோள் காட்டி பேசியிருந்தாலோ அப்படின்னு சொல்கிறத விட, அடுத்தது அவர் பேசின வார்த்தைகள் எல்லாமே சித்தாந்தத்தின் அடிப்படையில் இல்லாட்டி கொள்கையின் அடிப்படையில் இந்துத்துவம் அப்படிங்கிறது இல்லாட்டி ஹிந்து அப்படிங்கிற அந்த மத அடிப்படையில் இது என்ன செய்யப்பட்டது, பேசு பொருளாக மாற்றப்பட்டு அதுக்கு முந்தின வீடியோக்கள் எடுத்து போகிறாங்க. மகாவிஷ்ணு அவர்கள் ஹிந்துக்களிடையே ஒற்றுமை இல்லை, நம்ம எல்லாமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த வீடியோக்கெல்லாம் வர்றதுனால அதையும் இதையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இவர் ஹிந்து மதத்துக்காக தான் ஆதரவாக பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி இப்போ போர்ட்ரேட் பண்ணி ஒட்டுமொத்தமாக என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் அரெஸ்ட் பண்ணணும், அவருக்கு எதிராக வழக்குகளை தொடர வேண்டும், அவருடைய ஃபவுண்டேஷனுக்கு பணம் எங்கேருந்து வருது அப்படிங்கிற கணக்கை கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ அவருடைய ஃபவுண்டேஷனில் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஒரு லெவலுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இதுதான் ஓவராலாக நடந்திருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த பிரச்சனையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்றால், இங்கே நீங்கள் ஒரு மதத்தை பற்றி இன்னொரு இடத்துல வச்சு பேசுங்க, இன்னொரு ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தி அங்கே பேசுங்க, மத பிரச்சாரம் அப்படின்னே சொல்லுங்கள். திருக்குறள்னா திருக்குறள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் சொல்லுங்கள், தமிழ்னா தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் சொல்லுங்கள். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது அங்கே பிரச்சனை வருது அப்படிங்கிறது தான் இங்கே பெரும் பிரச்சனை. அப்போ இவர் சொன்னதில் திருக்குறளில் பிறவி பலன்களை பற்றி சொல்லவில்லையா என்று கேட்டால் கண்டிப்பாக சொல்லியிருக்கு. ஔவையார் பிறவி பலன்களை பற்றி சொல்லலையா அப்படின்னு கேட்டால் சொல்லியிருக்காங்க. திருமூலர் அவர்கள் சொல்லியிருக்காரான்னு கேட்டால் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் அந்த ஹிந்து மதம் அப்படிங்கிறதும் ஒத்து போகுமா அப்படின்னு கேட்டால், எங்க முன்னாடி இருக்கக்கூடிய மதம் அது ஒத்து போகாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஹிந்துத்துவா வேற, ஹிந்து மதம் வேற அப்படிங்கிறத நீங்களே புரிந்து கொள்வீர்கள். இதை திருமாவளவன் அவர்களும் திமுகவும் ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஹிந்துத்துவாங்கிறது வேற. எப்படி ஒரு அடிப்படைவாதிகள் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஹிந்துத்துவா அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம், அது மிகப்பெரிய அளவில் ஏற்றத்தாழ்வுகள்லாம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு கூடாரம். ஆனால் உண்மையாக இந்த ஹிந்து மதத்துக்குள்ளே சைவம் வைணவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களிடையே எந்த விதமான வேற்றுமை கருத்துக்களோ இருந்தது கிடையவே கிடையாது. காலங்கள் அப்படி சொல்லவே முடியாது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்குள்ளே பல நபர்களுடைய படையெடுப்பு, பல நபர்கள் உள்ள வந்து சூழ்ச்சித்தரமாக பல விஷயங்கள் செஞ்சதுனால இப்போ இரண்டையுமே மிக்ஸ் பண்ணி பார்க்கக்கூடிய நிலைமையில தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு சர்ச்சையான பேஸாக மாறும்போது இன்னும் கொஞ்சம் பேர் பிஜேபி சார்ந்தவங்க, இன்னும் முக்கியமான நபர்கள் இவங்களாம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, இதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய அந்த அரசு பாடத்திட்டம் 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை ஒரு பாடத்திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டிய அந்த ஒரு கூட்டத்தில் யார் இருக்காருன்னு பார்த்தா லயோலா காலேஜினுடைய ஒரு பாதிரியார் ஒருத்தர் இருக்கார். அவர் ஓப்பனாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு, எஸ் நான் வந்து இந்த கிறிஸ்தவ மதத்தினுடைய முக்கியமான கோட்பாடுகளை அந்த பாடப்புத்தகத்துக்குள்ளே நுழைத்திருக்கிறேன், ஆனால் இது யாருக்கும் தெரியாது, உங்கள் யாருக்குமே தெரியாது, ஆனால் இப்படி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நுழைத்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த வீடியோவை எடுத்து வைரல் பண்ணுறாங்க. எப்படி மகாவிஷ்ணு அவர்கள் பேசினது தவறோ, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக சொல்கிறேன், அவர் பேசினதில் அந்த பாவ புண்ணியம் கை கால் இல்லாமல் பிறக்கிறது அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய தவறாக கருதப்பட்டதோ, இல்லை அவர் சொன்ன மாதிரி ஒரு மந்திரம் சொன்னால் நம்ம பறந்துரும் அப்படின்னு சொல்கிற பிற்போக்குத்தனம் இருந்ததோ, அதே மாதிரி எல்லா மதங்களிலும் இருக்குது. அதே மாதிரி இந்த பாடத்திட்டங்களில் நாங்கள் கிறிஸ்தவத்தினுடைய கொள்கையை உள்ளே வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் தவறு தான். எந்த மாதிரியான கொள்கையை உள்ளே வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது அன்பில் மகேஷ் அவர்கள் உடனடியாக எப்படி இந்த மகாவிஷ்ணு ஃபவுண்டேஷனுக்குள்ளே ஒரு விசாரணை நடத்தி என் ஊருக்குள்ளே வந்து என் ஆசிரியருக்கு எதிராகவே நீ இப்படி பேசிட்டு விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி அன்பில் மகேஷ் அவர்கள் கேட்டிருப்பதும், அங்கே வந்து எங்களுடைய இப்போ நீங்கள் கேட்க வேண்டியது அந்த லயோலா காலேஜ் ஃபாதரியார்ட்ட வந்து கேட்கணும், எங்களுக்குள்ளே நான் சேலரி கொடுத்து உங்களை வந்து இப்படி ஒரு பாடத்திட்டத்தை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கே தெரியாமல் கொள்கையை ஆட் பண்ணியிருக்கியப்பா, இது சரியா அப்படிங்கிற கேள்வி அங்கேயும் பார்த்து கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கொள்கையும் வைக்கிறாங்க. அந்த ஒரு பிரச்சனைக்கு அடுத்தபடியா சில திமுகவினுடைய நபர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, இதே பள்ளி அந்த குழந்தைகள் மத்தியில் தற்கொலை பற்றி பேசியிருக்காங்க, நீட்டு அனிதா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவும் இப்போ ரொம்ப பெரிய அளவில் வைரல். இதெல்லாம் என்னப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ அன்பில் மகேஷ் அவர்களுக்கு ஒரு டெலிகேட் பொசிஷன் என்னப்பா, ஒரு 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 மகாவிஷ்ணுவை பற்றி பேசும்போது அந்த பக்கமாக இருக்கக்கூடிய பாதிரியார் வரார், இந்த பக்கமாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வராங்க, இங்கே என்ன நடக்க போகுது, அப்போ குழந்தைகளை வச்சு நீங்கள் என்ன தான் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா வராதா? ஆப்வியஸ்லி வருங்க, வந்து தான் தீரும். யார் ஒரு நபர் குற்றம் செய்தாலும் அடிப்படையிலிருந்து அது தண்டனைக்குட்பட்டதாக இருக்க வேண்டும். ஒரு நபர் செய்வது மட்டும் குற்றம், இன்னொரு நபர்கள் இன்னொரு ரிலீஜன் இன்னொரு ஜாதிஸ்காரங்க செஞ்சால் குற்றமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெரிய அளவில் இங்கே ஒரு சில நபர்கள் கோபத்தினுடைய உச்சியில் போகும்போது எல்லா நபர்களுடைய கேள்வியாக மாறி வருகிறது. அவ்வளோதான். ஸோ சிம்பிளான ஒரு லாஜிக். அப்போ இந்த இடத்துல பள்ளி குழந்தைகளை இன்னைக்கு அடுத்ததாக பாலிமர் நியூஸில் ஒரு செய்தி வெளியாகுது, ஒரு டாய்லெட், அந்த டாய்லெட்டை அரசாங்க பள்ளி தான், அந்த டாய்லெட்டை அந்த குழந்தைகள் என்ன செய்கிறாங்க, க்ளீன் பண்ணுறாங்க. இதுதான் அன்பில் மகேஷ் அவர்களை டேக் பண்ணியிருக்க வேண்டிய முக்கியமான விஷயம்.
இந்த விஷயம் அப்படிங்கிறத டேக் பண்ணி அன்பில் மகேஷ் அவர்களே, இது எத்தனாவது முறையாக இது நடந்துட்டு இருக்கு. டாய்லெட்டை அவங்க சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஏன்னா நம்மளும் படிச்சிருப்போம், நம்மளும் ஸ்கூல் டேஸில் நம்மளை கிளீனிங் அப்படிங்கிறது ஒன்று தனியாகவே சொல்லியிருப்பாங்க. அந்த காலத்தில் இருந்துச்சு. கிளீனிங் அப்படின்னு சொன்னால் எங்கள் பள்ளியை சுற்றி நிறைய காடுகள் இருக்கும். அந்த காடுகளில் ஆசிரியர் சொல்லுவார், இந்த இடத்துல வந்து இந்த இதெல்லாம் வெட்டி முடிச்சு இதெல்லாம் குப்பையெல்லாம் ஒரு சைடாக கொண்டு வந்து இந்தந்த குப்பையை எறியுங்க, இந்தந்த குப்பையை இப்படி கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் செய்யலாம். ஆனால் டாய்லெட்டை க்ளீன் பண்ண வைப்பது, அந்த டாய்லெட்டில் நிறைய கிருமிகள் இருக்கும், அதுவும் வெறும் கையில் வெறும் விளக்குமாற வச்சு மட்டுமே அந்த குழந்தைகள் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் நம்மளால் அக்செப்டே பண்ண முடியாது. இன்னொரு செய்தி வெளியாகுது. ஒரு பள்ளி ஆசிரியர் ஒருத்தர், அவருடைய மகன் ஒரு மருத்துவராக இருக்கார். அங்கே தங்கும் விடுதி அப்படிங்கிறது இருக்குது. கிட்டத்தட்ட 50 மாணவிகளுக்கு மேலே அந்த பள்ளி ஹெட்மாஸ்டர்னுடைய மகனாக இருக்கக்கூடிய இந்த கயவன் அந்த குழந்தைகள் மீது அத்துமீறி செய்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு தகவல். அதையும் இன்னைக்கு நியூஸ் மீடியாவில் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பள்ளி கல்வித்துறை சரியாக வேலைகளை செய்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நம்ம வைக்கணும். இது எல்லாமே ஒவ்வொரு கேள்விகள் தான். பள்ளி கல்வித்துறை சரியாக வேலை செய்தா? ஏதோ ஒரு மகாவிஷ்ணுக்காகவோ ஏதோ ஒரு லயாலா காலேஜ் ப்ரொஃபஸருக்காகவோ நான் இங்கே பேசலை. சரியாக பள்ளி கல்வித்துறை வேலை செய்யுதா? திடீர்னு பார்த்தா நம்முடைய பள்ளியினுடைய வகுப்பறை அப்படிங்கிறது பேர்ந்து கீழே விழுகுது அப்படின்னு சொல்கிற செய்தியை 3 முறை நானே படிச்சிருக்கேன். அந்த 3 முறை படித்த பிறகும் நம்முடைய பள்ளிகள் சரி செய்யப்பட்டதா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் யார்கிட்டையுமே கிடையாது. அப்போது ஏதோ ஒரு தருணத்திற்காக கொதிக்கக்கூடிய நபர்கள், இல்லாட்டி இந்த மதம் சார்ந்து இது சார்ந்து மட்டும் பேசினா நாங்கள் கொதிப்போம், மீதம் இருக்கும் நேரத்தில் நாங்கள் ஆஃப் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் உண்மையிலேயே பள்ளி கல்வித்துறைக்குள் இல்லாட்டி நம்முடைய மாணவ மாணவிகளுக்குள் விஷக்கருத்துக்களை பரப்பக்கூடிய யாரையும் அனுமதிக்கக்கூடாது. இந்த மாதிரி கீழ்த்தனமாக செய்யக்கூடிய அந்த விஷயங்களை நம்முடைய குழந்தைகளை வைத்து செய்யக்கூடிய ஆசிரியர்கள் அவர்களை பணியிடை மாற்றம் செய்ய வேண்டும். அதுவும் குறிப்பாக டாய்லெட்டை கழுக வச்சவங்க, அதுவும் இந்த எம்எல்ஏ இல்லாட்டி அவங்க வந்து பேச்சுவார்த்தை அனிதா தற்கொலை நீட்டு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அந்த வீடியோக்கள் வெளியாக இருக்கிறது. அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதெல்லாம் முன்னாடியே பேசினது விக்கி. அதெல்லாம் வச்சு இவங்க மேலே இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஏங்க வேறு யாரும் கிடையாது. சவுக்கு சங்கர் அவர்கள் என்னைக்கு பேசுனதுக்கு எப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டது? அதெல்லாம் பழைய வீடியோக்கள், 2020 வீடியோ, 2021 வீடியோ, அதெல்லாம் வச்சு தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. பழைய வீடியோக்களை வச்சு அரெஸ்ட் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்காங்க. ஸோ இதுவும் அதே மாதிரியான ஒரு தவறு தானே. அப்போ இந்த தவறெல்லாம் சுட்டி காண்பித்த பின்பும் அதை மாற்றுவதற்கான அந்த ஒரு விசாரணையை யார் செய்ய வேண்டும்? நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை செய்ய வேண்டும். செய்வார்கள் அப்படின்னு சொல்லி நம்புவோம். மகாவிஷ்ணு மேலே ஆக்ஷன் எடுங்க, கண்டிப்பாக எடுத்தே தீர வேண்டும். அவருடைய அந்த பிற்போக்குத்தனம், அவர் வந்து பேசின விதம், ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் அங்கே ரொம்ப பெரிய அளவில் அவர் மனசு உருகி அவர் ஆர்கியூ பண்ணுறாரு. அப்படி இருந்தும் அதெல்லாம் ஆர்கியூமெண்ட்டாகவே எடுத்துக்கொள்ளாத அந்த ஒரு மனப்பான்பு சரியே கிடையாது. அது நம்முடைய குழந்தைகளுக்கு தேவையும் கிடையாது. அந்த ஆணி பிடுங்காமல் இருக்கிறதே நல்லது. அதே மாதிரி இன்னும் சில விஷக்கிருமிகள் நம்ம பள்ளிக்கல்வித்துறை சுற்றி இருக்கிறார்கள். அந்த விஷக்கிருமிகள், அந்த விஷச்செடிகளை நாம் எப்படி தூய்மைப்படுத்துவது? அந்த ஒரு ஆசிரியர், லயோலா காலேஜினுடைய ஆசிரியர் சொன்னது, நான் என்னுடைய மத கொள்கையை உள்ள புகுத்தி இருக்கேன், யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்கிற அவரையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். என்ன மத கொள்கையை உள்ளே கொண்டு வந்திருக்கீங்க? இதே மாதிரி எத்தனை நபர்கள் அவங்களுடைய மத கொள்கையை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க? இதெல்லாம் விசாரித்து நம்முடைய பள்ளி கல்வி எப்படி இருக்க வேண்டும், எந்த மாதிரியான ஒரு எவ்வளோ தொலைநோக்கு பார்வையுடன் இருக்க வேண்டும், அதை விட்டுட்டு நம்மளையும் மறுபடியும் நம்முடைய குழந்தைகளை ஒரு மதத்துக்குள்ளே, ஒரு ஜாதிக்குள்ளே, ஒரு 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 குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே நெருக்கி ஒரு குறிப்பிட்ட அரசியலுக்குள்ளேயே வைத்து என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியை ஸ்ட்ராங்காக நாம் கேட்கணும். எனக்கு இந்த மதம் வேணும், இந்த மதம் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை. எங்களுக்கு மதமே வேணாம், எங்களுக்கு சரியான படிப்பு தான் வேணும். எங்களுக்கு சரியான படிப்பை தவிர அதில் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு காலேஜ் நீங்கள் எடுத்துக்கோங்களேன், அந்த காலேஜை அட்மிஷன் எப்படி கூடுதல்னா அந்த காலேஜினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்கும், அந்த காலேஜினுடைய லேப் ஃபெசிலிட்டி சூப்பராக இருக்கும், அந்த காலேஜினுடைய லைப்ரரி நல்லா இருக்கும், அந்த காலேஜினுடைய கிரவுண்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய மகன் மகள்களை எங்கே கொண்டு சேர்ப்பாங்க? அந்த காலேஜில் கொண்டு சேர்ப்பாங்க. என்னுடைய அரசாங்க பள்ளியில் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்லாமல், என்னுடைய அரசாங்க பள்ளியினுடைய டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு என்னுடைய மாணவ மாணவிகள் தான் வந்தாக வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது எப்படி அரசாங்க பள்ளியில் மாணவ மாணவிகள் பயில்வார்கள்? அங்கே எப்படி என்னுடைய குழந்தைகளை நான் கொண்டு சேர்ப்பேன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அங்கே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் கேட்பாங்களா இல்லையா? டொம்முன்னு விழுகுதுப்பா, அப்படி ஒரு பில்டிங்கில் அரசு பள்ளி இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த செய்தியை பார்த்த பின்னும் இதுவரையிலும் நம்ம அதிகமாக எந்த விதமான முயற்சிகளும் எடுக்காமல் இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா? மறுபடியும் இதே மாதிரி நியூஸ் வரவே வராது அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை சொல்லுதா? எங்கேயாவது ஒரு சுற்றறிக்கை அனுப்புதா, இந்த மாதிரி செய்திகள் இனிமேல் வரவே வராது, நாங்கள் எல்லா பள்ளிகளையும் சீரமைத்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் ஹேட்ஸ் ஆஃப். ஆனால் கேட்க வேண்டிய கேள்விகள் பொதுவாக இருக்க வேண்டும். பார்ப்போம் அந்த பொதுவான கேள்விகள் வருகிறதா, இல்லை நாம் மட்டும் பேசிகிட்டு இருக்க போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம். இந்த ஒரு பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இங்கே தேவைப்படுகிறது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.